பாவம்னா என்னன்னா கடவுளுடைய கட்டளையை மீறுறது, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, கடவுளை நம்முடைய ஆண்டவராக அங்கீகரிக்காமல் இருக்கிறது. கடவுள் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் தீர்மானிச்சுக்கிறேன் எது நல்லது எது கெட்டதுன்றதை நான் தீர்மானிக்க எனக்கு உரிமை உண்டு. எனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் தீர்மானிச்சுக்குவேன். இதுதான் பாருங்க பிசாசு பாவத்துக்கு ஏவுறான். பாவம் செய்கிறப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிசாசு வருவான். பிசாசு வந்து 2 கொம்பு வச்சு ஒரு வால் வச்சுட்டு வரமாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஒரு நண்பனாக வருவான், ஒரு நண்பனாக வருவான். சில நேரத்தில் கிறிஸ்தவ நண்பனாகவே வருவான். வந்து என்ன சொல்லுவான், அடப்போடா உனக்கு தெரியாது, எல்லாம் பண்ணுறது தானடா நம்மளும் பண்ணுறோம், இதை போய் கடவுள் பார்ப்பாரு நீ பயப்படுறியால? ஒன்றும் பார்க்க மாட்டார், சாகவே சாக மாட்டாய். ஒன்றாவது யார் சொன்ன அவனுக்கு அப்படி ஆகணும்? ஒன்றும் ஆகவே ஆகாது, தாராளமாக பண்ணலாம். அவர் பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்கிறாரு, பண்ணாதவன் அவன் காமி பார்க்கலாம். நீ அடுத்தது தோட்டத்தையே இழக்க போறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் இழந்து, மானம் எல்லாத்தையும் இழந்து, எல்லா கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்க போகிறோன்னு அர்த்தம்.